கிறிஸ்மஸ் சமையலுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நான் சமைச்சேன். செகண்ட் எபிசோட்ல அது இமேனல் வீட்டுக்கு போனோம். தேர்ட் எபிசோட்ல ராபர்ட் மைக்கேல் வீட்டுக்கு போனோம். கடைசி சமையல் யார் வீட்டுக்கு போக போகிறோம் உங்களுக்கும் தெரியும், நேர்கள் உங்களுக்கும் தெரியும். ஆனால் எனக்கு என்னன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்க போகுது. ட்விஸ்டா? ஆமா, என்ன ட்விஸ்ட் தெரியுமா? அந்த ட்விஸ்ட் நான் தான் வைக்க போறேன். அவர் என்ன சமைக்க போறான்னு அவர் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாரு. அதுதான் நார்மலி நம்ம எல்லா இதிலும் ஃபாலோ பண்ணுவோம். ஆமா, நான் என்ன செய்ய போறேன்னா இந்த மிஸ்ட்ரி பேக்ல தான் அந்த மெயின் இன்கிரிடியன்ட் இருக்கு. இந்த மெயின் இன்கிரிடியன்ட் தான் அவர்கிட்ட கொடுத்து இதை வச்சு சமைக்க சொல்லுது. ஸோ அதனால அவருக்கு ஒரு பெரிய ஷோக்கா இருக்கு. தெரியாது, நமக்கு ஷோக்கா இருக்கு. உங்களுக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது. அதை வச்சு தான் அவன் சமைக்க போறேன். இல்லையா மைக்கேல்? சென்றாஸ் அங்க போமா? ஓகே, சரி. இப்படிதான் அவர்கிட்ட பேச போறோமோ தெரியல. ஓகே போமா? ஹலோ ஹலோ, யாரு? தன்ராஜா? Is it? Okay. I'll be there in 10 minutes. Yeah, give me 10 minutes. I'll be there. I got an important call came up at work. I need to go back to work. So I need to rush off. So நான் வேலைக்கு போகணும் திருப்பி. So இந்த பொறுப்பை நான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போறேன். So on my behalf நீங்க பாத்துங்க. I need to rush off. Very sorry. No problem. ஆனா பாத்தீங்கன்னா மைக்கேல் என்ன பண்றேன்? இதை நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். என்ன மாத்தி ஏன்னா ஏய், பாத்தியா விட்டு போற? பாத்தியா பாரதியார் என்ன சொல்லிக்கிறாரு? ஓடி விளையாடு பாப்பா, கூட வந்த குழந்தை விட்டு போவது பாப்பான்னு சொல்லிக்கிறாரா இல்லையா? எபிசோட நான் குக் பண்ணிட்டேன். லாஸ்ட் எபிசோட்ல ராபர்ட் மைக்கேல் நான் குக் பண்ணிட்டேன். நீ மட்டும் எப்படி நான் அவரை சமாளிக்க போறேன்? ஒரு ஆளா இருந்து இதுல பெரிய சேலஞ்ச் என்னன்னா அவர் சமைக்க போற திங்கே வந்து மாறப்போகுது. அதுதான் உன் கையில கொடுக்குறேன். நீ எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. ஐயோ, இதுல ஆல் தி பெஸ்ட் வேற. சரி, சரஸ் நம்ம கடமை போறோம். வாங்க. ஓகே, இந்த மாதிரி கடைசி நேரத்துல ரெண்டு பேரும் சொல்லிட்டு போயிட்டாங்க. பரவாயில்ல, ஒரு இதுல லாபம் தான். சமைக்கிறத நம்ம வலுத்து கட்ட வேண்டியதான். சரி வாங்க போலாம். இன்னைக்கு ரெண்டு பேரும் வரல, நம்ம தனியா செய்ய போறோம். இன்னைக்கு வேட்டாதான் நம்மளுக்கு. மூணாவது மணி வந்துட்டு வழியா வந்து இன்னைக்கு ஜாலி தான். இன்னைக்கு சமைக்கிற சாப்பாடு நம்மளுக்கு தான். எல்லாத்துக்கும் வணக்கம். மங்கிஸ்தா கிங்கிஸ்தா பாயாசா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அடுத்த சமையலுக்கு நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு உள்ள குக் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். அவர் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். பட் என்னதுன்னா அவரை வந்து இது வரைக்கும் வந்து சமையல் செஞ்சு யாரும் பார்த்தது இல்ல. அதனால இன்னைக்கு வந்து அவரை நம்ம இன்ட்ரோ பண்ண போறோம். அவர் தான் வந்து நம்ம சீனியர் பாஸ்டர் ஜோனத்தன். ஹலோ அண்ணே, இன்னைக்கு வந்து இந்த குக் வந்து நீங்க குக் பண்ண வந்திருக்கீங்க. குக்கிங்க்கு இதுதான் முத வாட்டி நம்ம பார்க்க போறோம் நீங்க சமைக்கிறத. கிறிஸ்துவுக்குள் மகிமை உண்டாகட்டும். உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். ஓகே, நீங்க செய்ய போற டிஷ் என்னன்னு நமக்கு சொல்ல முடியுமா? ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் செய்யறோம்பா. ப்ரான் ஃப்ரைட் ரைஸ். ஸோ ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு முன்னாடி தமிழ்ல வந்து ஈரான்னு சொல்லுவாங்க, நாயில ஊடான்னு சொல்லுவாங்க, அர்ஜென்டினால போத்து போசிக்கம்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்க எல்லா லாங்குவேஜ்லயும் சொன்னீங்க. ஆமா, உங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸ் நம்ம வச்சிருக்கோம். என்ன சர்ப்ரைஸ்? ஏன்னா உங்களுக்கு சேலஞ்ச்னா வந்து ரொம்ப பிடிக்கும். மிஸ்ட்ரி எம்பரா இல்ல, மிஸ்ட்ரி எம்பர் இல்ல, இது மிஸ்ட்ரி மீட் வந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ நாங்க மிஸ்ட்ரியா என்ன குடுக்குறோமோ அதை வச்சு தான் நீங்க சமைக்க போறீங்க. அந்த மாதிரி முடியாதுப்பா. எனக்கு இதுதான் நான் பிளான் பண்ணி சொல்லி. இல்ல, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அந்த சேலஞ்ச் நீங்க சர்ச் இருக்கட்டும். இங்க வேண்டாம். இல்ல, இன்னைக்கு வந்து நம்ம குக்கிங்ல அந்த சேலஞ்ச் பார்ப்போம். சோ அதனால பாத்தீங்கன்னா நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த ஸ்பெஷல் டிஷ். இதுதான் அந்த ஸ்பெஷல் டிஷ். பெரிய ஸ்பெஷல் டிஷ். நீயே தொடங்க. நானே திறக்கிறேன். இதை வச்சு தான் நீங்க சமைக்க போறீங்க. உங்களுக்கு உண்மையிலே சேலஞ்சா இருக்க போகுது. பயமா இருக்கு. இதுதான் வந்து அந்த ஸ்பெஷல் டிஷ். அந்த ஸ்பெஷல் டிஷ் இல்ல, இந்த ஸ்பெஷல் டிஷ் வந்து கோழி மாதிரி இருக்கும். கோழி இல்ல, கோழி வந்து கோழி இல்லாட்டினா அது செய்வலா இல்ல, டர்க்கி. டர்க்கி வான்கோழி. எஸ், நல்ல கோழி தான். கிறிஸ்மஸ்னால நம்ம வான்கோழிய சமைக்க போறோம். ஓகே. சோ அப்பனா இப்போ வந்து இது வந்து வான்கோழி ஃப்ரைட் ரைஸா மாற போகுது. எஸ், அப்ப கூட எனக்கு வேலை இல்ல. உடான் வேலை இல்ல, எடுத்துருவோம். எஸ், ஓகே. உடான் வேலை. ஓகே, நான் சமைக்கிறதுக்கு நீங்க எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் நீங்க வச்சிருக்கீங்க. ஓகே, இப்போ நான் ஒன்னொன்னு உங்கள்ட்ட கேக்குறேன் என்னென்ன நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஓகே, இது என்னதுங்க? இது வந்து பட்டர் பா. பட்டர். ஓகே, ஸ்மூத் பட்டர். ரைட். பிளாண்டாவா? பிளாண்டோட அண்ணன். சாந்தாவோட அண்ணன். ஓகே, இது
இது வந்து என்னப்பா கொஞ்சம் என்ன இருக்கு நான் சில இந்த ஊற ப்ரானை பொறிக்கணும் கொஞ்சம் நினைச்சேன். ஸோ இப்போ நம்ம டர்க்கி யூஸ் பண்ண போறோம். ஓகே இதுங்க இது வந்து சமைச்சு முடிஞ்ச பிறகு அதுக்கு வேண்டிய ஒரு சின்ன டெக்கரேஷன் தான் அந்த சாப்பாடுடைய மகிமை நமக்கு தெரியும். ஓகே இது வந்து 3 முட்டையை அடிச்சு வச்சுட்டோம். ஸோ அதுக்கு எடுத்து நம்ம பொறிக்கணும். இது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கலந்து அரைச்சி வச்சிருக்கோம். ஓகே பூண்டு, நெத்திலி பொடி, மிளகா, இன்னொரு வந்து தான் தெரியல, அதுதான் மிஸ்திரி. இது வந்து உங்களோட சொந்த கஷ்டமா சொந்த ரெசிபி. இது வந்து மிளகா போட்டு ஜெபம் பண்ணி எனக்கு கொடுத்த ஒரு ரெசிபி. அப்ப கண்டிப்பா இந்த பேஸ் வேற யாராலும் செய்ய முடியாது. இந்த வீடியோ பாக்குறவங்க வேஸ்ட் நாங்க. இது வந்து ஹேம். ஏன்னா வந்து ஹேம் வந்து நான் நினைச்சேன் கிறிஸ்மஸ்க்கு ஒத்தி இருக்கும்னு சொல்லி. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. சோ அது உண்மையிலே ஒரு கிறிஸ்மஸ் உடைய சாப்பாடாக இருக்கிறது. ஆமா. சோ ஐ அம் சோ ஹாப்பி தட் உன்னுடைய மிஸ்ட்ரி கிஃப்ட் நீ கொண்டுட்டு வந்தது ரொம்ப ஒரு அர்த்தமா இருக்கு. இது வந்து ரொம்ப அழகா டிஸ்ப்ளே பண்ணிருக்கீங்க. ஓகே, இதெல்லாம் சமைக்கும் பொழுது நம்ம போட வேண்டியது, ரைட்? இது வந்து சிக்கன் ஸ்டாக். இது வந்து சால்ட். அப்புறம் இது ஸ்ப்ரிங் அனியன், இது பிஸ்தாச்சியோஸ். ஓகே, இது ரெண்டும் வந்து நம்ம கடைசியா தான் போட போறோம், ரைட்? பிஸ்தாச்சியோஸ் கூட நம்ம சோறுல போட்டு பண்ண போறது இல்ல. இது கடைசியா கார்னிஷ் சொல்லுவாங்க, அந்த வார்த்தை கார்னிஷ் பண்றதுக்காக அதை வச்சிருக்கோம். இல்லையா? சரி, இங்க வந்து சில்லி சாஸ், ரைட், டொமேட்டோ சாஸ், பிளாக் சாய் சாஸ். ஓகே, இது வந்து மெயின் டிஷ். இது வந்து மெயின் டிஷ் வந்து ஆமா, இதுதான் சோறு, ரைட்? சோறு தின்றதுனால 8 விதமான நன்மைகள் இருக்கு. நல்லா வயிறு வரும், நல்லா சுகர் நல்லா ஏறும். அதே மாதிரி ஒரு 8 இது எழுதி வச்சிருக்கேன். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையா சொல்ல போனா இந்த சோறு வந்து நேத்து ராத்திரி சமைச்சது. ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுமா நம்ம வந்து ரைஸ் வந்து ஒரு 1 அந்த நைட்ல நம்ம செய்யணும், ரைட்? சோ ஓவர் நைட் சொல்லுவாங்க. then the next day வந்து it's ready to cook fried rice. இது இப்ப கண்டுபிடிச்ச விஷயம், ரொம்ப பாரம்பரியமான விஷயம். கேள்விப்பட்டதே இல்ல நீங்க சொல்றது. ஆமா, இது வந்து போன நேத்து ராத்திரி சமைச்சு வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம். சரிண்ணே, எல்லாத்தையும் நீங்க அழகா சொன்னீங்க. இப்ப வந்து மெயின் நம்ம குக்கிங்க்கு போயிருவோம். ஓகேண்ணே, இப்ப நம்ம சமைக்க ஆரம்பிக்க போறோம். என்னண்ணே அது கூட தொப்பி எல்லாம் போட்டுட்டீங்க? ஏன் தொப்பி போட்டுக்கிறா? இப்ப நீ எம்ஜிஆர் தொப்பியும் பிரிச்சு இருக்க முடியுமா? அந்த மாதிரி சமையலையும் தொப்பியும் பிரிச்சு பாக்கிய சேஃப் மாதிரி இருக்கீங்க. ஆமா, சுத்தமா இருக்கணும்ல. இந்த மாதிரி போட்டு சாப்பாடு கொட்டப்படாது. இது வந்து எல்லாரும் நீங்க தெரிஞ்சுக்கணும், பெண்கள் எஸ்பெஷலியா. சில நேரத்துல வந்து நீங்க சமைக்கிறீங்க, முடியாத இருக்கு, நானும் வந்து சாப்பிடுறேன், ஆனா முடிய வந்து இருக்கிறத சொல்லாம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறேன். சோ பாத்துக்கோங்க, நீங்க கொஞ்சம் ரெடியாவே சொல்லிருக்கலாம். முடியும் நம்ம சாப்பிட்டுருப்போம். என்ன செய்ய, எல்லாரும் மைக்கேல் என்ன ராபர்ட் மைக்கேல் வந்து பரவாயில்ல முடி போட்டுது. அது முடி போட்டு அது இப்ப நீங்க எதை வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ண போறீங்க? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நெருப்பு போட்டுட்டோம். நெருப்பு போட்ட கையோட கொஞ்சம் ஆயில் ஊற்றுவோம். இது வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆயில், ரைட்? போட்ட கையோட நல்லா சூடா இருக்குனால நம்ம டர்க்கியை போட்டுருவோம். அது கொடுப்பா, ரைட்? சோடியா டர்க்கியை போட்டுருவோம். டர்க்கியை போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஆமா, இந்த ஃப்ரைங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட் ப்ரௌனா வரணும். கண்டிப்பா ஃபுல் ஃப்ரை பண்ண மாட்டீங்க? ஆமா, ஃபுல் ஃப்ரைல ஃபுல் ஃப்ரை தான் ஆயிரும். ஏன்னா டர்க்கியோட மீட் திக், ரைட்? ஸோ அதனால கொஞ்சம் ப்ரௌனிஷா தான் நல்லது. ஸோ நெருப்பை கொடுத்துடலாம். ரொம்ப வேகமாக இருக்கேன், வாழ்க்கையை வேகமாக தான் பார்த்துருக்கு. நெருப்புக்கு என்ன விஷயம்? ஸோ அதனால இந்த டர்க்கியை பார்த்தீங்கன்னா அது நிறைய இருக்கு. இந்த டர்க்கி எங்க வாங்கின்னு கேட்டீங்கன்னா, இது ஃபேன்சி ரோட்ல ஒரு பூச்சரி கடை இருக்கு. அதுக்கு தான் நீங்க வாங்கிருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். கரெக்டா? எங்களுக்கே ஒரு மிஸ்டேக் கிஃப்ட் வந்து கொடுத்தாங்க. ஓ, அப்ப அவங்க அங்கதான் வாங்கியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். இதை கொடுத்து சொன்னாங்க. நன்றி சாப்பிட்டாச்சு. ஆமா, எல்லாமே சீ ஃபுட் சாப்பிட்டா தரமே சாப்பிட முடியல. ஊடா சாப்பிட்டாச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா சிங்கிரையும் சாப்பிட்டாச்சு. அப்புறம் சரணை வந்து அவருக்காக நான் எல்லாமே ஃபுல்லா சமைச்சிருக்கேன். ஆமாவா? நம்ம அவர் வந்து உயர்ந்த மனிதனா இருக்கிறதுனால அப்பதான் இன்னைக்கு அவருக்கு சான்ஸ் கிடைக்கும். இருக்காங்க. தெரியல, நான் கூப்பிடுறேன். நீங்க போன் எடுத்து போட்டு எடுத்து நான் கூப்பிட்டு வரல பார்த்தேன். போன எபிசோட்னால ரொம்ப கவலை ஆயிட்டாங்க. என்னைக்கு ஒரு பானை நானே சாப்பிட்டு ஐயோ, அந்த வீடியோ பார்த்து நானே வச்சுக்கிறேன். அப்படி சாப்பிடுங்க. அவ்வளவு ருசி அன்பாக சமைச்சாருல, அதனால அப்படி இருந்துச்சு. சரி, கொஞ்சம் லேட்டா ப்ராப்ளம் ஆன கையோட ஹேம் கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப சம்மந்தம் இருக்கு. என்ன சம்மந்தம்னா எனக்கே தெரியாது, யாருமே தெரியாது. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். நீங்க எவ்வளவு நல்லா சமைச்சிருக்கீங்க? கேள்வி திருப்பி தான் வருது. ஏங்க இதுல நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் இத்தனை வருஷம் சமைச்சிருக்கேன். சொல்லுங்க, இன்னைக்கு முதல்ல இன்னைக்கு முதல்ல சமைச்சிருக்கீங்களா? நான் தான் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேன்ல, நல்லா என்னை யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் மீ. முதல்ல சமைச்சு தொப்பி ஏப்ரல்ல போட்டிருக்கீங்க. சிரிக்கும் போது வயிறு அடிச்சுடா. நானும் கொஞ்ச நேரம் மூச்சு விடாம அப்படியே பிடிச்சிக்கிறேன். நினைச்சா எத்தனையோ வருஷம் சமைச்சிருக்கீங்க. இன்னைக்கு தான் முதல் நாள். ஏப்ரல் தொப்பி அதெல்லாம் பயங்கரம். அதெல்லாம் காப்பி இருக்க மாதிரி என்ன கவலை வாங்கிக்கிறேன். இதெல்லாம் ஒரு கட்ட வேண்டியது இதெல்லாம் ஒரு செட்டப் பண்ணுங்க. இது ஃபுல் செட்டப் தான். இந்த ப்ரோக்ராம் மக்களுக்கு அவ்வளவு நேசிக்கிறேன்.
அவங்களுக்காகவே இது நான் சமைச்சு நான் சாப்பிட்டு அவங்க பார்க்க போறாங்க. உண்மையிலே உங்களை பாராட்டணும். தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா. நானும் உங்களை எல்லாரும் பாராட்டுறேன். நல்லா ஊழியம் செய்யுங்க எல்டர்ஸ். வாரம் வாரம் உங்களுக்கு கை கட்ட முடியாது, நல்லாவும் இருக்காது. வெரி குட், நல்லா செய்யுங்க. ஆண்டவர் கொடுத்த அந்த பொறுப்பை கரெக்டா உட்காந்து செஞ்சுட்டு எல்லாம் உங்களோட சப்போர்ட்ல செய்யறோங்க. அதாவது சேர்த்து செஞ்சா அவங்களுக்கு பேர் ஓடியும். நீங்க இருந்து என்கரேஜ் பண்றீங்க. ஆமா டான்ஸ் இருக்கும். ஆமா நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி இது சரி எது தவறு. ஓகே மெயின் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கத்து கொடுத்தது தான் நம்பர். எஸ், அந்த ரெஸ்பெக்ட் அதை கடைபிடிங்க. நீங்க அந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸா மாறிடுவீங்க. ஃப்ரைட் ரைஸ் பண்ணுங்க. இப்ப இது ரெண்டும் பிளாக் ஆயிட்டு நினைக்கிறேன். இல்ல பத்தாக்காவில அப்படியா? ஃபுல்லா இருக்கு. அவங்க கண்ணு கொஞ்சம் போரா இருக்கு. அந்த கண்டக்ட் போகணும்னு நினைக்கிறேன். ஆமா சீக்கிரம் வாங்கி போடு. சரி, இப்ப எடுத்துட்டோம். இப்ப நம்ம வெளியே எடுக்க போறாங்க. ஸோ அதனால வெளியே எடுக்க முடியும். இந்த எண்ணெய்லாம் தெளிக்காம இருக்கிறதுக்கு ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு இந்த கரண்டி தூக்கி இப்படி வச்சுருவோம். அப்படி இந்த மாதிரி இருக்கு பத்தியா? ஆமா. அப்படி இது வந்து எண்ணெயை வடிகட்டி எடுக்கிறது. ஆமா, இது வடிகட்டி இருக்கிறதுனால இந்த எண்ணெய்லாம் வந்து ரொம்ப நல்லதுண்ணே. ஏன்னா மும்பை வண்டியா இருக்கு. ஆமா, இது உங்களுக்கு வேணும்னா கடையில் வாங்கிக்கோங்க. கடையில் வாங்குவோம். ஆண்ட மீது மும்பை எடுத்துருக்கு. வயிறு ஆடுங்களா சிரிக்கும் போது எல்லாமே எடுத்துருவோம். எல்லாமே எடுத்துருவோம். ஸோ இப்போ அப்படியே டர்க்கி அண்ட் ஹேம் இருக்கு. ஆமா, வெரி நைஸ் ஃபார் ஃப்ரைட் ரைஸ். ஓகே, சரி இப்போ முதல்ல நம்ம பொரிச்சிட்டோம்பா. ஆமா, பொரிச்ச கையோட என்ன செய்யணும்னா அதே சட்டியை யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். இது வந்து நான் வந்து ஒரு பெரிய ஷெஃப்ட் இருந்து கத்துக்கிட்டேன். பெரிய ஷெஃப் கிட்ட இருந்து. A few moments later. ஓகேப்பா, அடுத்தது வந்து அதே சட்டியை நம்ம எல்லாம் கழுவி வச்சுட்டா நம்ம அடுத்தவருடைய பார்ட் 2 ஆஃப் த ஃப்ரைட் ரைஸ் நம்ம போயிடலாம். இது ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை, ரைட்? ஃப்ரைட் ரைஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் ஃபுட்னு சொல்லி எங்க அம்மா அந்த டைம்ல சொல்லியிருக்காங்க, ரைட்? ஸோ நம்ம லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நம்ம சர்ச் விட்டு வரும்பொழுது பசிக்குதுமான்னு சொன்னா அவங்க உடனே இதுதான் செய்வாங்க. இப்போ பட்டர் போட்டுறோம். ஹெல்ப் பண்ணுங்க, ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு. இதுதான் பட்டர். ஓகே ஓகே, அது அப்படியே எல்லாமே எண்ணெய் ஆயிடும். சீன்ஸ் நம்ம நெருப்பு மரம் கூட போட்டிருந்தனால நீங்க அந்த முட்டை கொடு. முட்டை 3 முட்டை இருக்கு. ஓகே, 3 முட்டை. ஓகே, எல்லாமே ஸ்மாஷ் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ லெட் இட் பி லைக் த பட்டரி. அப்படியே லிக்விட் ஆயிரும். லிக்விட் ஆனா தான் பெட்டர். ஓகே, ஸோ நீங்க 3 முட்டை ஜஸ்ட் ட்ராப் இன். இது முட்டை வந்து என்ன கணக்குண்ணே? 3 முட்டை போடலாமா 4 முட்டை போடலாமா? அது உங்களோட இஷ்டம் ஐயா. இஷ்டமா? நான் ஐ சூஸ் 3. ஓகே, ரைட். ஸோ தட் 3க்கு ஏதாச்சும் மீனிங் இருக்கானே? ஆஃப் கோர்ஸ் 3க்கு எப்படி மீனிங் இல்லாம இருக்கும்? கண்டிப்பா இருக்கும். ஸோ நம்ம கிறிஸ்தவனா இருக்கிறதுனால நம்ம 3 நினைச்சாலே என்ன ஞாபகம் வருது? நீ சொல்லி. 3 நினைச்சாலே என்ன வருது? 3 நினைச்சாலே அப்பா பிதா, இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவி. முட்டையிலே இருக்கு மீனிங். முட்டையிலே இவ்வளவு மீனிங்னா அப்புறம் நினைச்சு பாரு. அப்பனா இன்னும் 2 முட்டை சாப்பிட கூடாதுனே, 3 முட்டை சாப்பிட வேண்டியதான். இனிமே 3 முட்டை தான். ஆமா, இவ்வளவு மீனிங் இருக்கு. 2 முட்டை 3 முட்டை சாப்பிட வேண்டியதான். முட்டையில பயங்கர அர்த்தம் இருக்குப்பா. பாக்குறவங்களுக்கு அவங்களுக்கே இப்ப யோசிச்சிருப்பாங்க என்ன அப்படி பெரிய அர்த்தம்னு சொல்லி. ஆமா ஆமா. இதுக்கப்புறம் இந்த நெக்லிச்சியை பாக்குறவங்க இந்த 2 முட்டை டோஸ்ட் பிரெட் சாப்பிடாதீங்க, 3 முட்டையும் டோஸ்ட் பிரெட் சாப்பிடுங்க. ஓகே, 3 முட்டையை போட்டு நல்ல முட்டையாக சொல்லு. என்ன அழகா சொல்லிட்டு முட்டையாக சரியா? ஓகே, அடுத்தது இந்த பேஸ்ட். அடுத்தது வந்து அது அந்த பேஸ்ட் நம்ம சொன்ன பத்தியா? ஆமா, கார்லிக், அனியன்ஸ், இது வந்து உங்களோட ஸ்பெஷல் இன்கிரிடியன்ட். ஆமா, அதுல போடும்போது தென் அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு அதுதான் அதோட மகிமை. ஓகேயா? இதுல சில்லி கலந்துருக்காங்க. சில்லி இருக்கு. சில்லி இருக்கு, தென் அனியன் இருக்கு, இருக்கு, அப்புறம் ஈகான் பிலிஸ் இருக்கு, தென் ஆஃப் கோர்ஸ் கார்லிக். நம்ம இந்தியன் சாப்பாடு பாத்தீங்கன்னா இந்தியன் வே ஆஃப் குக்கிங் ஏஷியன் வே ஆஃப் குக்கிங்னா கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் அண்ட் அனியன் அது 3 இருந்தா தான் மோஸ்ட்லி ஆல் த ஃபுட் வந்து நம்ம சமைக்க முடியும். ஆமா, இது இந்த பேஸ்ட் போட்டுறம்போது ஸ்மெல் நல்லா இருக்கு. ஆமா, இதுதான் அந்த ஃப்ரைட் ரைஸ் ஸ்மெல் வரும் பாத்தியா? ஆமா ஆமா, பேஸ்ட் போட்ட கையில அந்த ஸ்மெல் வந்துடும். பொதுவா குடிங்க. சமைக்கும் பொழுது கிறிஸ்தவ சமைக்கும் பொழுது அப்பப்ப ஆண்டவர் இயேசுவை நினைச்சிட்டு சமைக்கணும். அப்பதான் சாப்பாடு நல்லா இருக்கும். அப்ப மத்த ஆளுங்க கண்டதான் நினைச்சிட்டு சமைக்கிறாங்க. அப்பனா ரபினாவே குடித்தது இல்ல. நான் எத்தனை இதுக்கு போனேன், யாருமே தண்ணியே குடிக்க மாட்டாங்க. தண்ணியே கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம வீட்டுல இவங்க பாருங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் ஃபுல் ப்ரிப்பேர். பயங்கரமா இருக்கும் டேஸ்ட். ஓகே, அதை நீங்க சாப்பிட்ட பிறகு சொல்லுங்க. ஆமா, மேலே எப்படி இருக்கு எங்கேயாச்சும் மேலே சொல்ற இருக்கா? நம்ம தான் கொஞ்சம் டெஸ்டிங் பண்ணவா? இல்லப்பா, முடியாது. ஆமா முடியாது. ஒயிட் ரைஸ் கொடுப்பா. ஒயிட் ரைஸ் கொடுப்பா. இந்த ஒயிட் ரைஸ் எத்தனை பேர் சாப்பிடுவாங்க? இப்போ நம்ம 3 முட்டை போடுறதுனால ஸோ நம்ம ஒரு பாதி எடுத்துக்கோமா? பாதிக்கு மேல கொஞ்சம் எடுத்துருவோம். இது நான் முதல்ல சொன்னேன், இது வந்து நேற்றே சமைச்சு வச்சு சாப்பிட்டுதான் பெஸ்ட்.
ஓகே இது நல்லா இருக்குமா கொஞ்சம் போட்டுருவோம் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுருவோம். ஓகே ஓகே ஸோ இதை எடுத்து இப்படி இருக்கும் போதே எனக்கு அந்த ஒரு தட்டுல பற்றியா அந்த சோயா சாஸ் இருக்கு ஐயா. ஆமாம் ஆமாம் அந்த சோயா சாஸு அழகாக டிஸ்பிளே வச்சுருந்தீங்க. ஓகே நீ எடுத்து போட. நான் எடுத்து போட எல்லாத்துலையும் ஸ்டாப் போட. எத்தனை ஸ்பூன் கூட? நீ போடு. அப்படி எப்படி செய்யணும்? அப்படியே மேலே ஓகே இன்னொரு ஸ்பூன் போடவா? இன்னொரு ஸ்பூன் போடு. பாருங்க நான் எனக்கே சமைக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஒன்று அரை போடு. அரை ஓகே ஓகேயா. அடுத்தது சில்லி சாஸ் போடு. சில்லி சாஸ் அதுவும் ஒரு ஸ்பூனா? ஆமாம் 2 ஸ்பூன் போடு. 2 ஸ்பூன். எனக்கு ரொம்ப போட்டோமா இனிப்பாயிடும் சோறு. அப்புறம் இனிப்பு போட்டோமா நம்ம இனிப்பு நீர் வந்துடும். ஆமாண்ணே. அது டொமேட்டோ சாஸ் போடு. இதுலேயும் இனிப்பு இருக்கேன். எல்லாத்துலேயும் தான் இனிப்பு இருக்கு வாழ்க்கையில். நல்லா இருக்கு. போதுமா? அது போதும். ஓகே ஓகே ஸோ இப்போ போட்டுட்டு நம்ம பருத்தி எடுப்போம். கலர்ஸ்லாம் மாறுது. ஆமாம் அந்த சிக்கன் ஸ்டாக் எடுத்துரு. சிக்கன் ஸ்டாக். ஆமாம் சிக்கன் ஸ்டாக்கும் ஹேமும் இல்லைங்க இது பாருங்க கோழியும் ஹேமும் இருக்குது. அதான் முன்ன பின்ன சமைச்சிருந்தாங்க. ஆமாம் சமைக்காம தின்னுக்கிட்டே இருந்தா இது தெரியாது. என்ன தெரியும்? ஆமாம் இது கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருவோம். இது எப்படி என்ன கையில் எடுத்து போடலாமா இப்படி? இல்லை அந்த ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ரௌன் ஸ்பூன் ஐயா. ப்ரௌன் ஸ்பூன் இதுலயே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இவன் தின்றதுக்கு தான் லைக்கு சாப்பிட மாட்டானு. போதுமான இந்த சும்மா போடு. கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாம் அது பக்கத்தில் இதில் கொஞ்சம். ஆமாம் ஓகேயா. ஓகே ஓகே இப்போ அந்த ஹேமையும் பொரிச்சு வச்ச ஹேமையும் டர்க்கியும் எடு. அண்ணன் தம்பிங்க எடு. கிறிஸ்மஸ் அண்ணன் தம்பிங்க. ஆமாம் அது எவ்வளோ ஸ்மெல் நல்லா வருது பார்த்தியா? வேற மாதிரி நீ போட்டுருப்பா. நான் அழகாக பருத்தி எடுத்துடலாம். யா தேங்க்யூ ஒரு அந்த பிரேக் டைமில் அந்த டர்க்கியை நான் சாப்பிட்டு பார்த்தேன். வெரி சாஃப்டாக இருந்தது. ஏன்னா வழக்கமாக வந்து எங்கள் அம்மா வந்து டர்க்கி சம்பால் செய்வாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆமாம் நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் இந்த டர்க்கி கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஆமாம் சாப்பிட்றதுக்கு சிக்கன் பிரெஸ்ட் மேபி யங்காக இருக்கும்ண்ணே, அதனால சாஃப்ட் ஆகிட்டு. உனக்கு எப்படி தெரியும்? அது யங்காக இருக்கும் அதனால தான். யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாங்க. ஆமாம் வயசு கூடையா நாள் தான் உண்மையிலேயே ஸ்ட்ராங். யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப சாஃப்ட். ஆனால் ரொம்ப எல்லாரும் பெரிய யங்ஸ்டர்ஸ் வந்து பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்காங்க. அது நினைப்போட இந்த சேனல் கூட அது யங்ஸ்டர்ஸாக பார்க்காது. பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் அந்த கிரேப் ஃபுட் பண்டின்னு ஒன்று இருக்குல்ல. ஃபுட் பண்டா அதுலேயே ஆர்டர் பண்ணிக்குவாங்க. வந்துடும் அந்த பீக்கால பேக்க மாற்றி. ஆமாம் நான் வந்து இப்போ நினச்சேன் வந்து இப்போ சர்ச் சண்டே சர்ச் முடிச்சுட்டு அந்த மாதிரி வீட்டிலே பருத்தி வீட்டிலே அந்த ஃபுட் பண்டின்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று தொடக்கலாம்னு நினச்சேன். ஃபுட் பண்டி வேணாண்ணே. பேர் ரொம்ப மோசமாக இருக்கு. வேற ஏதாச்சும் நீங்க தான் நல்லா பேரு வார்த்தைலாம் நல்லா சொல்லுவீங்க. ஆமாம் நல்லா கொஞ்சம் மெஜஸ்டிக்கான ஒரு பேர் சொன்னேன். ஏதாவது ஒரு பேர் நீ சொன்னேன். ஒரு மெஜஸ்டிக்கான பேர் வைங்க. கிங்ஸ் குக் ஏதாச்சும் அந்த மாதிரி சொல்லுவோம். அது ஒரு 40 நாள் விருதம் எடுத்து நம்ம பேர் யோசிப்போம். இப்போதைக்கு இதை முடிச்சிருவோம். 40 நாள் எடுக்கணுமா விருதம்? ஆமாம் ஏசுவே 40 நாள். அப்போ 41 நாள் எடுப்போம். அவரோட ரெக்கார்ட் வேணாம். நீங்க எங்கே சொல்லியிருக்கீங்க அவரை மிஞ்சி ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமாம் அதை செஞ்சு நம்மளுக்கு எதாச்சும் ஆகிடக்கூடாது. ஃப்ரைட் ரைஸ் எப்படி வேற மாதிரி இருக்குது. ஃப்ரைட் ரைஸ் எனக்கே சாப்பிட ஆசையாக இருக்கு. அந்த ஸ்மெல் நல்லா இருக்கு உண்மையிலேயே பார்க்கறதுக்கு. ஆமாம் அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் ஐயா அது எங்கே இருக்குயா? ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுருக்கேன். எத்தனை பீஸ் இல்லை சும்மா எல்லாமே போட அதான் நல்லா இருக்கும். எல்லாமே போடுவா. அது வந்து ஆஃப்கோர்ஸ் ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து டேஸ்ட் கொடுக்கும். ப்ளஸ் ஆஃப்கோர்ஸ் வி ஷுட் நோ தட் அந்த கிரீனரி கலர் வித் ப்ரௌன். அந்த ஃபுட் ஆல்வேஸ் நம்ம சமைக்கும் பொழுது அந்த அட்ராக்ஷன் இருக்கணும். அதுக்கு பேர் கார்னிஷிங் டெக்கரேஷன் சொல்லுவாங்கல்ல. இப்போ ரெஸ்டாரண்ட் போகிறோம். அந்த ஊடம் ப்ரானை வந்து அது அழகாக நடுவில் வெட்டி 2 பிரித்து அது அழகாக வந்து அதோட மீசெல்லாம் வந்து தள்ளி நின்று அதில் ஒரு தாத்தா சாஸு பாட்டி சாஸ்ன்னு ஏதாவது போட்டு 78 வெள்ளி 90 காசு போடணும் ஒரு ப்ரானுக்கு. ஒரு ப்ரான். நம்ம வந்து ஒரு ப்ரான் 78 வந்து ஒரு வருஷம் கூட வாங்கிட்டு போயிடலாம். கம்பேர் செஞ்சு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடலாம். ஆமாம் கரெக்ட். ஒரு பானை நிறைய சாப்பிடலாம். பானை நிறைய சாப்பிட்டா பானை மாரி இருக்க மாட்டா. அது என்ன பண்றதுன்னா ஜீன் அந்த மாதிரி. நானே பாருங்க உடம்பு குறைக்கலாம்னு நினைச்சேன். நீ அதை பத்தி பேச தயவு செய்து எனக்கு இப்போ சூடு இருக்கு. ஏன்னா திரும்ப இப்போ நீங்க சமைக்க சாப்பிடணும்னு ஆசை வருது. எப்படி சாப்பாடுல இருந்து அதே சமயத்துல நீ வந்து வாயை திறந்து அப்படியே சூடாவே வாயில போறோம். ஐயோ அது வேற மாதிரி திருப்பி மறுபடியும் அடுத்த எபிசோட்ல நான் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். ஓகே நல்லா ஒரு கலருக்கு வந்துட்டேன். வெரி குட். இப்போ கட் பண்ணேன். நம்ம அவ்வளவு ஃப்ரைட் ரைஸ் சமைச்சுமே இங்க ஒரே ஒரு போல்ல தான் வச்சிருக்கீங்க. இந்த ஒரு போல் வந்து ஒரு ஆளு பின்னாடி நிச்சயமா ஒரு ஆளு பயந்து போயிட்டோம். ஒரே ஒரு போல் தான். இல்லாட்டி ஒரு போல் வந்து 4 பேர் சாப்பிடுங்க. 4 பேரா? ஆமா ஷேர் பண்ணி 2 கரண்டி நான் ஊட்டி விடுறேன். சரிண்ணே. ஓகே வந்தது வந்துட்டோம். சரி இப்போ இது வந்தாச்சு ஐயா. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதுக்கு பேர் தான் கார்னிஷிங். இது இன்னொரு விஷயம் கிறிஸ்துமஸ் பாத்தீங்கன்னா எல்லாரும் பிஸ்தாச்சியோஸ் வச்சிருப்பாங்க. ஆமா நம்ம பிஸ்தாச்சியோஸ் வந்து அழகா வச்சு டெக்கரேட் பண்ணிடுவோம். டெக்கரேட் பண்றது. அப்புறம் இது வந்து அவங்களோட எங்க அப்பாவுடைய ஃபேவரட் அனியன் சார். ஆமா
இந்த மைக்கேல் உனக்கும் தெரியும், அப்பா வந்து ரோஜா வாங்கினாருன்னா ஆமா. அந்த அனியன்ஸ் போட மறந்துடாதீங்கப்பான்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த ரெட் சில்லி வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும். ஓகேயா, அழகாக கொடுக்கும். இதுக்கு பெரிய காஸ்ட்லாம் தேவையில்லை. ரைட், அதை எடுத்து நம்ம அழகா போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு பேர் தான் டர்க்கி ஹேம் ஃப்ரைட் ரைஸ் வித் பிஸ்டாச்சியோஸ். ரைட், எங்க சேலஞ்ச் நீங்க உண்மையிலே எடுத்தேன்னு எங்களாலே நம்ப முடியல. இவ்வளவு அழகா செஞ்சிருக்கீங்க. நீங்களே எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணி எஃபர்ட் போட்டு செஞ்சிருக்காருங்க. வாழ்க்கையில் ஒன்று கத்துக்கோ, சேலஞ்ச் இல்லாம வெற்றியாளர் வராது. கரெக்டா சொன்னீங்க. சேலஞ்ச் ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஒரு சேலஞ்ச் சொல்லுவாங்க. ஆமா, சேலஞ்ச் இருந்தா தான் அதுல தோல்வியா இல்ல ஜெயிச்சவா தெரியும். ஆமா. சோ இப்போதைக்கு நான் இந்த சேலஞ்ச்ல நான் ஜெயிச்சிட்டேன். ஜெயிச்சிட்டீங்க, கண்டிப்பா ஜெயிச்சிட்டீங்க. நம்மளுடைய வாழ்க்கை எப்பவுமே ஜெயிச்சுட்டே இருக்கும். ஆமா. தோத்தாலும் ஜெயிச்சிட்டீங்க. ஜெயிச்ச மாதிரி ஒரு சிரிப்பு கொடுப்போம் இல்லையா? ஆமா. அதுதான். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி இன்னைக்குதான் முத வாட்டி சமைக்கிறீங்கன்னு சொல்லி. சும்மா சொன்னப்பா, சும்மா சொன்னீங்க. நிறைய எப்படி சமைச்சிருக்கேன். வீட்டுல வேலைக்கு ஆள் வந்ததுல இருந்து நான் சமைக்கிறத நிப்பாட்டிட்டேன். தோண்டா இந்தி நான் ரொம்ப ஆர்மி டைம்ல இருந்து ம். அங்க குக் ஹவுஸ்ல படிச்ச சில அந்த டைம் என்னோட டைம்ல குக் இருந்தாங்க. சோ அங்க உட்காந்துட்டு பார்த்து கத்துக்கிட்டு தான் இன்ட்ரெஸ்ட் இன் குக்கிங், பட் நாட் வெரி பிக் இன்ட்ரெஸ்ட் இல்ல, இன்ட்ரெஸ்ட் இன் குக்கிங். ஓகேண்ணே, நீங்க அழகா நம்மள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன நான் போட்டு சமைக்கணும்னு கத்து கொடுத்தீங்க. அதே மாதிரி உங்ககிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நார்மலா நம்ம பேசுறது அது வேற. இந்த மாதிரி குக்கிங்ல இதான் முத வாட்டி உங்ககிட்ட yes, பேசுறேன். ஆமா. நிறைய விஷயம் நீங்க என்கரேஜ் பண்ணுனீங்க. நீங்க வந்து ஜனங்க கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே அது கொடுப்பது, அது இயேசுவினோட அன்பை குறிக்கிறது. அந்த இயேசுவினோட அன்பு இந்த பூமியில அனுப்பப்பட்டது. அவர் அனுப்பப்பட்டபடினால் நம்ம எல்லாருக்கும் அவர் அன்பை கொடுத்தபடினால் நாமளும் எல்லாருக்கும் அன்பை செலுத்த வேண்டும். அன்பு தான் ரொம்ப முக்கியம். ஆமா, கரெக்டா சொன்னீங்க. சோ ரெண்டு பேரும் சேர்ந்து மேரி கிறிஸ்துமஸ் ஜனங்க கிட்ட சொல்லுவோமா? சொல்லுவோமா? 1 2 3 மேரி கிறிஸ்துமஸ். அப்பா, கடைசியா இந்த ஃப்ரைட் ரைஸ் இன்னைக்கு சாப்பிட போறோம். இந்த ஜேர்னியே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஜேர்னி ஆரம்பிக்கும் போதும் ப்ரான், பட் ப்ரான் பாத்தீங்கன்னா அதை டேஸ்ட் பண்றதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கல. அதை வந்து சென்ட்ரஸ் என்ன சாப்பிட்டுட்டாரு. பட் ஸ்டிங்ரே சாப்பிடும் போதும் செய்யும் போதும் எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிச்சு. நண்டுக்கும் கிடைச்சிச்சு. அப்படின்னா ஏற்கனவே நம்மளுக்கு டபுள் போர்ஷன் கிடைச்சிட்டு. இப்ப இது கன்சிடர் ட்ரிபிள். பாஸ்டர் வேற சொன்னாரு 3 தான் முட்டை சாப்பிட்டா 3 தான் சாப்பிடணும்னு. அப்பனா நம்ம 3 மீல் சாப்பிட்டாச்சு. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு இதுதான் கன்ஃபார்ம். சரானனும் வரமாட்டாரு. சென்ட்ரச்சன சான்ஸே இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்தனால வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த டர்க்கி ஹேம் வந்து இன்னைக்கு நம்ம தான் வேட்டாட போறோம். என்னன்னா இது பாஸ்டர் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல்ல சமைச்சிட்டாரு. இதை போயிட்டு நம்ம தமிழ் ஸ்டைல்ல கையில சாப்பிட்டோம்னா நல்லா இருக்காது. கரண்டி இல்லையே சாப்பிடுறதுக்கு. கரண்டி வருது, கரண்டி சேர்த்து கையும் வருது. நீங்க எப்படி எல்லாம் வந்தீங்க இங்க? எங்க நான் வரமாட்டேன்னு நினைச்சீங்க தானே? ஆமாண்ணே, நான் வந்துட்டேன். ஐயோ, அது எப்படி இந்த கிறிஸ்துமஸ் குக்கிங் ப்ரோக்ராம்ல முதல் எபிசோட் நான் தான் ஆரம்பிச்சு வச்சேன். ஐயோ, கடைசி எபிசோட் எப்படி நான் வராம போக முடியும்? சோ ஐ வெல்கம் மைசெல்ஃப். அப்ப சாரானங்க நினைச்ச மாதிரி எனக்கு நடக்க போதா? நீங்க சாப்பிடறத நான் பாக்குற மாதிரி ஆகும் போத. மைக்கேல், ஏன் அதுக்கிட்ட விட்டாங்க அந்த போன் கால் அட்டெண்ட் பண்ண? வீடியோல நான் கேள்விப்பட்டேன் நீங்க டயட்ல இருக்கீங்க. நானா? ஆமா, பாஸ்டர் இங்கதான் இருக்காரு. அடுப்புல சொன்னாரு, சொல்லிடாத அந்த ஃப்ரைட் ரைஸ் அப்படியே உன் வாயில கொட்டிடுவேன்னு சொல்லிட்டாரு. டயட் மட்டும் சொல்லிடாதீங்க. அவர் பேசுனால எனக்கு கேட்டுருச்சு. அதனாலதான் நான் ரெஸ்கியூல வந்துட்டேன். இன்னைக்கு மைக்கேல், நீங்க உண்மையில டயட்ல தாக்க போறீங்க. உங்களுக்காக இன்னைக்கு நான் சாப்பிட போறேன். சாப்பிடுங்க, நான் என்ன செய்யறது? நான் இன்னைக்கு பார்க்க வேண்டியதுதான். இப்படிதான் சாப்பிடுங்க. ஸ்டேஜ்ல தான் அவ்வளவு நேரம் பேசுவீங்க, இங்கேயும் அவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ, இப்படிதான் சாராரணமா கவலைப்பட்டு சாப்பிட பாஸ்டர் வந்து அன்போட சமைச்சது. ஆமா, நான் அன்போட இன்னைக்கு வந்து உங்களுக்கு கூட்ட போறேன். கூட்ட போறீங்க? நீங்க பசங்க ஒரு வாய் நீங்க சாப்பிட்டுட்டு மிச்சத்தை எனக்கு கொடுத்துருங்க. அதுதான் நானும் யோசிச்சேன். நான் ஒரு வாய் ஊட்டுறேன், அதுக்கப்புறம் நான் என்ன எனக்கு சொல்றேன். சரி, பாசமா கொடுக்குறீங்க. வாவ் பாஸ்டர், சாப்பாடு உண்மையிலே சூப்பரா இருக்கு.
எங்கோ ஒரு பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அவ்வளவு அருமையா சமைச்சிருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி ஃபுல் ஹாப்பினஸ் அன்போட இதை நீங்க சமைச்சிருக்கீங்க. கவலையான விஷயம் என்னதுன்னா இதுக்கு மேல இன்னொரு வாய் கிடைக்காது. ஏன்னா இது எல்லாத்தையும் சென்ட்ரேஷன் சாப்பிட முடியாது. ஒரு வாய் போதும்பா. ஒரு வாய் பாத்தியா பாத்தியா? ஏன்னா ஏன்னா இவங்க வந்து சமைச்சிட்டு என்ன செய்யணும்? டேஸ்ட் பண்ணணும். டேஸ்ட் பண்ணாங்க. நீ கரெக்டா செஞ்சுட்டல. இப்போ வேலை முடிஞ்சிட்டு வெளியாவு. இன்னொரு ஒரு வாய் நான் ஊர்ல நினைச்சேன். ஆனா மைக்கேல் பரவாயில்லண்ணே, பெரிய மனசு. ஆமா சாப்பிடுங்கண்ணே. இது நான் அப்படியே சாப்பிடுறேன். அந்த போன் கால் 2 பேருக்கும் இல்ல, எனக்கு தான். என்ன நீங்களும் மேரி கிறிஸ்மஸ் வியூவர்ஸ், எபிசோட் 4 கடைசி எபிசோட். மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். இது எனக்கு தான், வேற யாருக்கும் இல்ல. பை பை. முடிஞ்சிச்சு. சார் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு. மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். இது கரெக்டா நல்லா இருக்கு.